ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏஜி சத்யன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இந்திய தேர்தல், லோக்சபா எலெக்ஷன், 18வது இந்திய தேர்தல் சுதந்திரத்துக்கு அப்புறம் நடக்குது. 543 தொகுதிகளை உள்ளடக்கி, எம்பி தொகுதிகளை உள்ளடக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 28 யூனியன் ஸ்டேட்ஸ்க்கும் இது சேர்ந்து நடக்குது. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா 7 டிஃப்ரெண்ட் ஃபேஸில் நடக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் லென்த்தியான ஒரு எலெக்ஷன் நடக்க போகிறது. 19th ஏப்ரலில் ஆரம்பித்து ஜூன் 1 வரைக்கும் போலிங் இருக்குது. ஜூன் 4 நம்மளுடைய நெக்ஸ்ட்டு பிரதம மந்திரி யாருன்னு தெரிய வரும். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று பார்க்கலாமா? ஆஸ் எ காமன் மேனாக நம்ம யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம், அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ண போகிறாருன்றதெல்லாம் எல்லாமே விட்டுடுங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இந்தியா எந்த அளவுக்கு வளர்ந்த நாடாக இருக்குது, இன்றைக்கி எப்படி தலைமைந்து நடக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி. அவ்வளோ ஊழல் பற்றி பேசுகிறோம், அவ்வளோ ப்ராஜெக்ட் ஒரு சைடு பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளோட ஒத்துமைகளை பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். அதையும் கடந்து இன்றைக்கி எல்லாருமே ஒற்றுமையாக இன்றைக்கி இந்தியான்னு சொல்லிட்டு வெளியில் போயினா அதனுடைய மதிப்பே வேறு. கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம். கடந்த 10 வருடங்களாக இந்தியாவின் மதிப்பு வெளிநாடுகளில் உயர்ந்து தான் இருக்குது. அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா உலகம் ஃபுல்லாக நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டை நான் ஒரு இந்தியனாக வெளியில் போய் நிற்கிறப்போ என்னுடைய மதிப்பு கடந்த ஆண்டுகளை விட கடந்த 10 ஆண்டுகள் நடந்த மாற்றங்கள் மிக மிக அதிகம். என்னுடைய தரம் வெளியில் ஒரு இந்தியனாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதில் மறுக்க முடியாது. ஒரு காமன் மேன், ஒரு அரசியல் சாதாரண ஒரு ஆள், ஒரு சாதாரண ஒரு வியாபாரி, ஒரு இந்திய குடிமகன், நான் அனுபவிக்கக்கூடிய கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய என்னுடைய சப்போர்ட்டு, நான் கவர்மெண்ட்டுக்கு வழங்கக்கூடிய ஒரு வரி, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு வாழ்க்கையை தான் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, உள்நாட்டு கட்டமைப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு தான் வரும். சில விஷயங்கள் வெளியில் பெருசாக பொது ஜனங்களுக்கு தெரியல. அது யார் வளர்றான்னு பார்த்தா பணக்காரனாகவும் ஏழைகளாகவும் இருக்கிறோன்னு சொல்கிறோம். இதில் ஒரு சின்ன மாற்றம் சொல்கிறேன். நம்ம சுதந்திரம் அடைஞ்சி ஆல்மோஸ்ட் ஒரு 77 வருஷங்களுக்கு மேலே தாண்டிட்டோம். நம்ம அதுக்கப்புறமா இலவச கல்விகள்லாம் கொடுத்து ஒரு தரமான வாழ்க்கையை நோக்கி நம்ம போகிறதுக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்த ஒரு இந்திய பிரஜையாக பார்த்தீங்கன்னா எல்லா வசதியும் எல்லா சமூகத்துக்கும் இந்திய அரசாங்கத்தால் மாநில அரசாங்கத்தால் வழங்கப்பட்டும் சில பேர் அதை ஒழுங்காக உபயோகப்படுத்திக்காமல் தன்னுடைய தரத்தை உயர்த்தாமல் அதனால் அவங்களுடைய ஃப்யூச்சரில் வேலை வாய்ப்புகள் கஷ்டப்படுறாங்க. இது அரசாங்கத்துடைய தப்பா, ஒரு தனி மனிதனோட தப்பா? இதை கொஞ்சம் யோசிங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் அரசாங்கத்தை எதிர்பார்த்து எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி அரசாங்கத்தை மேலே பழி சொல்லிட்டு இருந்தால் அது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய தான். சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா நீங்கள் சொன்னது ஓகே. சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 70 வருஷம் ப்ளஸ் அப்படின்னு வந்துட்ட பிறகு நிறைய வசதி வாய்ப்புகள், என் கூடயே வளர்ந்தவங்க நிறைய பேர் இன்னும் படிக்காமல் இருக்கிறாங்க, என்னையை தாண்டி போனவங்களும் இருக்காங்க. இதில் எங்கே அரசாங்கம் வந்தது? ஸோ எல்லா வசதியும் அரசாங்கம் கொடுத்துட்டு தான் இருக்குது. நம்ம சரியான விதத்தில் இதை பயன்படுத்திக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உள் கட்டமைப்பில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சில இடங்களில் வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்கும், சில இடங்களில் மிகவும் வளர்ச்சி நோக்கி இருக்கும். அப்போது இப்போ என்ன பார்க்கணும்னு சொன்னால், நம்ம ஊழலை பார்க்கணுமா, ஜாதி மதத்தை பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல பார்க்குறது மனிதத்தை தான் பார்ப்பேன். ஸோ மனிதம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை தான் இந்தியாவில் பல கலாச்சாரங்களை சேர்ந்து வாழறதான் ஒரு நல்ல வாழ்க்கை முறையாக இது வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்மளுக்குள்ளே எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இதை ஒரு முதல்ல கட்டமைப்பு அவசரமாக நம்ம பாதுகாக்கக்கூடியது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சமம் அப்படின்ற ஒரு உணர்ச்சி வேகமான ஒரு டாப்பிக்கை நம்ம எடுத்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மதங்களை தாண்டி யார் நமக்காக நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா அது மாதிரியான ஒரு வேட்பாளர் தான் எனக்கு வேணும்னு நான் நினைப்பேன். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஸோ என்னுடைய கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டமைப்பு வளர்ந்துட்டு தான் இருக்குது. சில ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது, சில ப்ராஜெக்ட் நிற்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறாங்க, சென்ட்ரல்லேருந்து வரலன்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு ஸ்டோரி. அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம். ஒரு தனிப்பட்ட மனிதனாக பார்க்குறப்போ நான் இங்கே வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அதுக்குண்டான கட்டமைப்பு இருக்கா? ஒரு மழை வெள்ளம் வந்ததுன்னா நான் பாதுகாப்பாக போயிட்டு வரேன்னா, ஒரு நைட்டு கரண்ட் இருக்கா, ஒரு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா, நல்ல தண்ணி கிடைக்குதா? இவ்வளோ தான் என்னுடைய கட்டமைப்பு. மற்றதெல்லாம் என்னுடைய சுய சம்பாதியத்தில் நான் அவங்க வரி கட்டி என்ன நான் பார்த்துப்பேன். எந்த இலவசமும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் பல அரசியலில் சில மதங்களை பற்றி பேசுகிறப்போ எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது.
எல்லா வளர்ச்சியும் இருந்து மதங்களால் பிரிக்கப்படுறப்போ கண்டிப்பாக வளர்ச்சி வேணுமா, மதங்கள் வேணும்னா வளர்ச்சி அப்புறம் கூட பார்த்துப்போம். முதல்ல எங்கள் மதத்தை பற்றி பேசாதீங்க, நாங்கள் மனிதர்களாக இருந்துட்டு போகிறோம். அது மாதிரி ஆள் தான் எங்களுக்கு முதல்ல வேணும். மனிதத்தை பேசு, வளர்ச்சி தானாக வரும். ஸோ நம்ம தனிப்பட்ட முறையில் யாரையுமே பிரித்து பார்க்கல. எனக்கு சேஷாத்திரியும் என்னுடைய நண்பன் தான், சபஸ்ரீனும் என் நண்பன் தான், செல்வராஜும் என் நண்பன் தான், சபீரும் என் நண்பன் தான். அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அரசியலை தாண்டி, மதங்களை தாண்டி நாங்கள் மனிதராக வாழ விருப்பப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்து 100% வாக்கு அளித்து இந்தியாவை மேலும் மேலும் உயர்த்துவோம். கண்டிப்பாக தமிழகம் உயர்ந்து கொண்டே தான் இருக்கும். கடந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழகம் டாப் 3 ஸ்டேட்டில் தான் இருக்குது. இன்றைக்கி வளர்ந்த ஒரு மாநிலமாக 2வது இடத்துல இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கடந்து வந்த ஆட்சிகள் தான். ஸோ நம்ம எந்த இடத்துல உள்கட்டமைப்பில் இருக்கோம், வெளிநாட்டில் எந்த அமைப்பில் இருக்கோம் அப்படின்றத முடிவு பண்ணி, இப்போதைக்கு எது தேவை அப்படின்றத முடிவு பண்ணி, அடுத்த ஒரு 5 வருடம் நம்மளை ஆளக்கூடியவர்கள் மனிதமாக முறையில் நம்மளை நடத்துவார்களா, நம்மளை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்றத பார்த்து வாக்களியுங்கள். 100% வாக்களிக்க வேண்டும் என்றதே இந்த வீடியோவின் நோக்கம். நன்றி, வணக்கம்.